அஜ்மல் கான் இலங்கை கேட்குறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்றிருந்தபோது அங்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண்கிறார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் அவர் இவ்வாறு இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். அப்போது ஜிப்ரீல் சொல்கிறார்கள், இவர் நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து மீகாயில் சிரித்ததே இல்லை என்று சொன்னார். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான நபிமொழியான்னு கேட்குறார். அதாவது மேராஜுக்கு போகும் பொழுது மீகாயில்ங்கிற ஒரு மலக்கை ரசூல்லா பார்க்குறாங்க. அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்களாம், என்ன ஜிப்ரீல், இவர் யார்? இவர் தான் மீகாயில். இவர் நரகம் படைக்கப்பட்டதில் இருந்து இவர் சிரித்ததே இல்லை, அழுதுகிட்டே தான் இருப்பார். நரகத்தினுடைய அந்த கொடூரத்தை பார்த்துட்டு இவர் சிரிக்கவே மாட்டார் என்று சொன்ன ஹதீஸு சரியான்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டிங்க, நம்ம தேடி எடுத்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஹதீஸுகளை பற்றி கேட்கும் பொழுது நீங்கள் எந்த நூலில் இருக்குது, எங்கேயாவது கேட்டிருப்பீங்கள்ல, படிச்சிருப்பீங்கள்ல, அந்த சோர்ஸோடு எழுதுனீங்கன்னா அதை தேடி எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஈஸியாக தேடி எடுத்துட்டோம். இதை சிலது தேடி எடுக்க முடியாமல் போயிடும். நூலை நீங்கள் குறிப்பிட்டால் தான் எடுக்க முடியும். அதில் உள்ள ஏதாச்சும் அதில் உள்ள ஒரு அரபு சொல் மாதிரி ஒரு வார்த்தையாக இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம். இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இருந்தாலும் நீங்கள் அனுப்பிட்டீங்க, தேடி பார்த்து அந்த ஹதீஸை எடுத்துருக்குறோம். அந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் அகமதில் வருகிறது. அகமதில் என்ன வருதுன்னு கேட்டால், மாலி லம்மர மீகாயில் லாஹிகன் கத்து, இவரை மீகாயிலை நான் சிரிப்பவராக பார்க்க முடியலையே, ஏன் என்று கேட்டார்கள். அப்போ லஹிக்க மீகாயிலும் இருந்து குளிக்கத்தினார், நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து மீகாயில் சிரித்ததே கிடையாது என்று ஜிப்ரீல் சொன்னார். நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ஒரு ஹதீஸு ரசூல்லா சொன்னதாக அனஸ் அறிவிக்கிற ஒரு செய்தியாக அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அறிவிக்கக்கூடிய மூன்றாவது அறிவிப்பாளராக வரக்கூடிய ஹுமைத் இப்னு உபைத் என்கிற ஒரு அறிவிப்பாளர். இவர் யார் என்றே தெரியாத இவர் தேடி பார்த்தா குறிப்பு கிடைக்காது. இந்த ஹுமைத் இப்னு உபைத் அறிவிக்கிறார. இந்த ஹுமைத் இப்னு உபைதுன்னா யார், எந்த வருஷம் பிறந்தார், எந்த வருஷம் மூத்தா போனார், அவருக்கு இந்த இவர் யார்கிட்டேருந்து கேட்குறாரோ, சாபித்துட்டு கேட்குறாருல, அவரை சந்திச்சிருக்கிறாரா, நாணயம் எப்படி, நேர்மை எப்படின்னு ஏதாவது சில நற்சான்றுகள் அவரை பற்றி கிடைக்கணும்ல, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்டவர்களை மஜ்ஹூல் என்று சொல்வார்கள், அறியப்படாதவர். அப்படி அறிவிப்பாளர்கள் வழியாக வந்துச்சுன்னு சொன்னால் அந்த செய்திகள் பலவீனமான செய்தி இருக்குது. ஹதீஸ்ன்னு சொன்ன ஹதீஸ் இருக்குது. அப்படி ஒரு ஹதீஸ் ஆதாரப்பூர்வம்